بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء سلاح المؤمن. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழுலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக துனியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு சமூகத்துக்கும் துனியாவுடைய ரீதியில ஒரு நலவான விடயத்துல ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டாலும், உதாரணம் பொருளாதார விஷயத்தில் ஒரு தேவை ஏற்படுவது, வியாபாரத்துடைய விஷயத்தில் ஒரு தேவை ஏற்படுவது, வீடு வாசலுடைய விஷயத்தில் ஒரு தேவை ஏற்படுவது, சொத்து செல்வம் வாங்கக்கூடிய விடயங்கள்ல ஒரு தேவை ஏற்படுவது, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு தேவை ஏற்படுவது, பிள்ளை செல்வங்கள்ல ஒரு தேவை ஏற்படுவது, துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில நலவான விடயங்கள்ல எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவன் நாட வேண்டியது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்துல மாத்திரம்தான். அதே போல துனியால வாழக்கூடிய மனிதர்களுக்கு கெடுதியான விடயங்கள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுவது. ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு சமுதாயமாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு கெடுதியில இருந்து ஒரு பாதுகாப்பு தேவை. அப்படி இல்ல, ஏதாவது ஒரு சோதனையில இருந்து ஒரு ஈடேற்றம் தேவை, ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் தேவை, ஒரு முடிவு தேவை. இல்லாட்டி ஒரு கஷ்டத்துல இருந்து, ஒரு துன்பத்தில இருந்து, ஒரு ஃபித்னால இருந்து, ஒரு அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு தேவை என்றாலும் அவன் நாடக்கூடிய இடம் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானம் மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் கேட்கிறத விரும்புறான். துனியால வாழக்கூடிய மனிதனிடத்துல ஒரு கஷ்ட நஷ்டம் என்றா ஒரு தடவை போய்த்து கேட்டா உதவி செய்வாரு, 2வது விடுத்தம் போய்த்து கேட்டா கொஞ்சம் கஷ்டத்தோடு உதவி செய்வாரு, 3வது 4வது விடுத்தம் கேட்டேன்டா சில நேரம் கோபம் வந்துடும் அவருக்கு. ஒரே உதவி செய்யறோம் தானே, ஒரே தந்து கொண்டுதானே ஈக்கிறோம், என்ன உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம், இப்படி பேசுவார்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்துல கேட்கிறது அல்லாஹ் விரும்புறான். மனிதனாகிறவன் மஹ்லூக் என்றவன் அந்த காலிக் இடத்துல கேட்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி, நபியே நீங்க சொல்லி கொடுங்க அல்லாஹ் என்றவன் கிட்ட மனிதர்களாகி நீங்க கேட்டா அஸ்தஜிபு லக்கும், நாங்க உங்களுக்கு ஜவாப் தருவோம், நாங்க உங்களுக்கு பதில் தருவோம். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நீங்க அப்படி இல்லாம நீங்க அல்லாஹ்விடத்துல இருந்து நிராசையாகி நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்காம எங்கட தேவைக்கு அந்த ஆஜியார் இருக்கிறாரு, எங்கட தேவைக்கு இந்த மந்திரி இருக்கிறாரு இப்படி சொல்லி கொண்டு நீங்க துனியால பெருமை அடிச்சுக்கொண்டு நீந்தீங்கடா நீங்க தங்குற இடம் நரகம் தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றார். காரூனுக்கு என்ன நடந்துச்சு குர்ஆன் எடுத்து பாருங்க. முழு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா ஃபித்னாவுக்கும் எல்லா சோதனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். காரூன் என்றவன் யார்? துனியால கொடி கட்டி வாழ்ந்த ஒரு மனிதன். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு சொத்து செல்வம், எந்த அளவுக்கு வீடு வாசல், எந்த அளவுக்கு டிக்னிட்டி அந்தஸ்தோட துனியால வாழ்ந்தவன். கிட்டத்துல அண்மையில அந்த காரூனுடைய சொத்து மதிப்ப கிட்டத்துல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குழுமம் சேர்ந்து அப்படியே அவனுடைய சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அவன் சுழிவாங்கப்படுற இடத்துல பெரிய டெக்னாலஜி, பெரிய ஒரு விஞ்ஞான நவீன விஷயங்கள் எல்லாத்தையும் பாவிச்சு பெரிய ஒரு கேமரா ஒன்று அவன் சுழிவாங்கக்கூடிய இடத்துக்கு அங்கால இறக்கி அதுள்ளுக்கு என்னதான் சுழிவாங்கப்படுவது, அவன் எந்த அளவுக்கு தூரம் தான் போறான், அவனுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் என்னதான் இருக்குதுன்னு பார்க்க பெரிய ஒரு ஈஜிப்ட்ல இருந்து வெளியாகி போனாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருசாக ஒன்றும் அவங்க கண்டுபிடிக்க கிடைக்கல. அவங்க கண்டுபிடிச்சது என்னண்டா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காரூன் படுத்த கட்டிலுடைய ஒரு உருவத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க மதிப்பிடுறாங்க எந்த அளவுக்கு என்றா, இந்த காலத்துல அவன் பாவிச்ச அந்த கட்டில மாத்திரம் பெரிய வைரம் வைடூரியங்களால் நிரப்பப்பட்ட கட்டில், அதை மாத்திரம் வெளியெடுத்தேன்டா முழு ஸ்ரீலங்காவும் 3 நாளைக்கு சாப்பிடலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு துனியால பலமா வாழ்ந்த மக்கள். அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்து என்ன தெரியுமா செஞ்சான்? 4 உபதேசத்தை செஞ்சான். உனக்கு தந்த சொத்து செல்வத்தை கொண்டு நீ ஆகிரத்தை சம்பாதிக்க மறக்காத. துனியா, உனக்கு தந்த சொத்து செல்வத்தை கொண்டு துனியால செலவழிக்கிறதை நீ மறந்துடாத. உனக்கு நான் எப்படி சொத்து செல்வத்தை தந்திருக்கிறனோ அதை கொண்டு நல்ல விஷயங்களை நீ மக்களுக்கு செய். சொத்து செல்வத்தை கொண்டு பூமியில பசாத கொண்டு வந்துடாத, குழப்பத்தை நீ கொண்டு வந்துடாத. இந்த 4 உபதேசங்கள் காரூனுக்கு செய்யப்பட்டுச்சு. ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த சொத்து செல்வம் என்றா எல்லாம் என்னுடைய சொந்த அறிவால நான் சம்பாதிச்சது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, உங்களுக்கு துனியாவுடைய ரீதியில என்ன தேவை ஏற்பட்டாலும் நீங்க எனக்கிட்ட கேளுங்க. துனியாவுடைய ரீதியில உங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நீங்க என்னிடத்துல கேளுங்க. உங்களுக்கு நிஅமத்துக்கள் தரப்பட்டா நீங்க அதுக்கு நன்றி செலுத்துங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்விடத்துல கேட்கிறது இருக்குது, துஆ என்றது இருக்குது. இது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். நாங்க யோசிக்கிறது வெறுமனே கையை தூக்கி துவா கேட்கிறது, இதுல என்ன பாக்கியம் இருக்குது? இன்னும் கையேந்தி துவா கேட்க முடியாத துர்பாக்கியசாலிகளும் இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இன்னும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வந்து சுஜூத் செய்ய முடியாம இருக்கக்கூடிய மக்கள் துனியால வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ என்றது பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? இதா அல்ஹமல் அப்து துஆ, ஒரு மனிதன் இருக்கிறானே அடியான், இவன் துஆக்காக வேண்டி கையை தூக்கினான் என்றா அல்லாஹ் அவனுக்கு துஆ கேட்கக்கூடிய வாசலுடைய கதவை திறந்துட்டான். கேட்கக்கூடிய வாசலுடைய கவனம் அது அவனுக்கு திறக்கப்பட்டுட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய வாசலுடைய கதவும் திறக்கப்படும்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புறது அல்லாஹ்விடத்துல மனிதன் கேட்கணும், அல்லாஹ்விடத்துல மனிதன் கேட்கணும். ஏனென்றால் அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்றது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். நாங்க தொழுறது எப்படி ஒரு இபாதத்தோ, நோம்பு பிடிக்கிறது எப்படி ஒரு இபாதத்தோ, மத்த இதர அமல்கள் செய்யறோமோ அது ஒரு இபாதத்தோ, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்றது இபாதத். அல்லாஹ்விடத்துல கட்டாயம் கேட்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல கண்ணியமான ஒரு இபாதத், துஆவை போல ஒரு கண்ணியமான ஒரு இபாதத் இல்லைண்டா. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க, இந்த துஆவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்றா எங்களுக்கு அல்லாஹு தஆலா தொடர்ந்து தந்திருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம், நான் கீழ்வானத்துக்கு வாரன் கேட்கிற யாராவது இருக்கிறீங்களா? எல்லாம் பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள். கேட்கறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கலா கதருடைய விஷயத்தை மாத்திரத்துக்கு சக்தி உள்ளதுதான் துஆ. அல்லாஹுவால ஒரு விஷயம் விதிக்கப்பட்டிருக்குது, ஒரு விஷயம் விதிக்கப்பட்டிருக்கு, இது நடந்துதான் ஆகும். ரெண்டு விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய கலா கதரை மாற்றக்கூடிய சக்திய அல்லாஹ் ரெண்டு விஷயத்துல வச்சிருக்கிறான். முதலாவது மனிதன் கேட்கக்கூடிய துஆ, எங்கட ஆயுசு கூடணுமா, எங்களுடைய ஆயுள் அபிவிருத்தி வரணுமா, நல்ல சாப்பாடு சாப்பிடணும். சில மக்கள் இருக்கிறாங்க, சரியான வயசாளி, ஒரு 80 வயசு 90 வயசு, கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்ல சாப்பாடு. நாங்க அந்த காலத்துல திண்ட தீனபடி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்கள் காரணம் எழுதுறாங்க, பேசிக்காக 2-3 பக்கம் இருக்குது. சில ஆட்களுக்கு வயது அதிகமாக்கி அல்லாஹ் கொடுக்கிறது, கபர்ல நீ கேள்வி கணக்குக்கு பதில் கொடுக்க இன்னும் உன்னுடைய ஆயுசுல நீ எந்த அமலும் பெருசா செஞ்சில்ல, உனக்கு செய்யறதுக்கு தார சந்தர்ப்பம் தான் நீ இந்த ஆயுசு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா துனியால உம்மத்துக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். பல வகையான சந்தர்ப்பங்கள் சரியா பயன்படுத்தினா துனியால மட்டும் கண்ணியமான வாழ்க்கை இல்ல, ஆகிரத்திலும் கண்ணியமான வாழ்க்கை. எனவே அல்லாஹ்வுடைய கலா கதர, ஒரு மனுஷனுடைய ஆயுசு கூடணும், அவர் 60 வருடத்துல வஃபாத் ஆகணும் என்று இருக்குது, அவர் நல்ல அமல்கள் செய்யறாரு, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீளமாக்கி தந்துடு. அவருடைய ஆயுளை நீளமாக்கக்கூடிய சக்தியும் துஆவுக்கு இருக்குது. இரண்டாவது விஷயம் தான் சதகா, சதகாவுக்கும் இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது என்னுடைய தலைப்பல்ல. எனவே ஏதாவது ஒரு தேவை வருவதா நாங்க கேட்கணும் ரப்பிடத்துல. நாங்க இப்ப மாற்றிருக்கிறது தேவைண்டா, எங்களுக்கு தேவை துனியால நடக்கக்கூடிய நிலைமை சீராகும். எங்களை விட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அறிந்தவன். நாங்க பேசுறோம், நாங்க இவ்வளவு பேசுறோமே, இவ்வளவு துஆ கேட்கிறோமே, இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே, எங்கட துஆ ஏற்றுக்கொள்ள பற்றிச்சா இல்லையா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 110% கூட்டம் கையை தூக்கி அல்லாஹ்வுடைய அச்சத்தோட துஆ கேட்குது. 90% கூட்டம் இத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இருக்குது. வியாபாரத்துக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். லாக்டவுன் ஏரியால போய் இந்த மாதிரி விஷயங்களை சல்லிய கூட்டி வித்தாலும் மனுஷர் எடுப்பாங்க. வியாபாரத்துக்கு ஒரு தளமாக பாவிக்கிறாங்க. சோதனையுடைய கட்டத்தை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் எங்க உதவி இறங்க போகுது? எங்களுடைய உள்ளத்துல ஈமானிய குறைஞ்சு கொண்டுதான் போகுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துன்பம் என்றது இருக்குதே, இது வானத்திலிருந்து இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்குறான். ஆனா ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துஆ கீழே இருந்து வானத்துக்கு போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானத்துல இருந்து இறங்கக்கூடிய துன்பம் இருக்குதே, இந்த துன்பத்தை ஒவ்வொரு அடியானும் கேட்கக்கூடிய துஆ அப்படியே தடுத்துடும். கியாமத்துடைய நாள் வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான விஷயங்கள். ஒரு சோதனையை தடுக்கிறது அல்லாஹ் எதுல வச்சிருக்கிறான்? துஆ. ஒரு சோதனையை இல்லாமக்கிறது அல்லாஹ் எதுல வச்சிருக்கிறான்? துஆ. உள்ளத்தால செஞ்சீங்க, இவ்வளவு காலமா சோதனை, என்னையால இந்த சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சேன்?
ஒரு மூத்த ஆலிம் செல்ல காதால கேட்டது, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 2000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யறது பாக்கியம். 2000 விடுத்தம் தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி 2000 விடுத்தம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் பெரும் பாக்கியம். எல்லா விதமான பலாய் முசீபத்துகளும் இல்லாமாகும். வாழ்க்கையில பிரச்சனை தான், துன்பம் தான், கஷ்டம் தான். எல்லாரும் கஷ்டத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம். 2000 விடுத்தம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யறது பாக்கியம். எவ்வளவு பாக்கியமான உம்மத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த காலத்துல நபிமார்கள் மட்டுமல்ல, நாங்க நபிமார்களுடைய வரலாறு செல்வோம், இது நபிதானே அப்படித்தானே ஈகோணும். சஹாபாக்களுடைய வரலாறு, சலஃபு சாலிஹீன்கள், மூத்த உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தா அவங்களுடைய உதவி எங்க இருந்துச்சுன்னா துஆல. நாங்க பேசிக்கா படிச்ச விஷயங்கள் தான். ஒரு சஹாபி நீண்ட பிரயாணம் போறார் பெரிய ஒரு கூட்டத்தோட, கழுது அப்படியே சாகுது அவருடைய வாகனம், உடனடியாக 2 ரக்காத் தொழுது துஆ செய்யறாரு, அப்படியே வாகனம் உயிராகுது. கேள்வி மாட்டேங்கிறோமா இல்லையா? ஒரு தோட்டத்துல, ஒரு சஹாபியுடைய தோட்டத்துல மழை இல்ல, அவரை தொழுது அழுது துஆ செய்யறாரு, அவருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை கிடைக்குது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஒரு காட்டு பகுதியில பிரயாணம் செஞ்சு கொண்டு போறாங்க. ஒரு பெரிய ஒரு கல்வன் திருடன் அப்படியே பிடிச்சிட்டான். பிடிச்சு சொன்னான், உடனே நான் கொலை செய்ய போறேன். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாமானையும் நீ எடுத்துக்கோ, எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கோ, ஆனா என்னைய கொலை மட்டும் செஞ்சிடாத. சொன்னாங்க, உன்னைய கொலை செஞ்சுட்டு தான் நான் சாமான் எடுப்பேன், அதுதான் என் முறை, என் தர்த்தீப். சொன்னாங்க, அப்படியா? கொலை செய்யறதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரணும்னா ஒரு 2 ரக்காத் தொழுகை தொழுவணும், அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் துஆ செய்யணும். அப்படியா? நீ சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் பாரு, எத்தனை மண்டோடுகள் இருக்குது, எத்தனை ஜனாதாவுடைய எலும்புகள் இருக்குது. இது எல்லாரும் தொழுவுறதுக்கு முன்னால தொழுவுறதுக்கு சந்தர்ப்பம் கேட்ட ஜனாதாக்கள் தான். தொழு பிரச்சனை இல்ல, இவரும் தொழுறாரு, அதுக்கு பின்னால துஆ கேட்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ், நீண்ட பெரிய ஒரு துஆ. சதகா ஃபலாயிலே சதகாத்திலே இந்த துஆ வருது, நீண்ட துஆ ஓதுறாங்க 3-4 விடுத்தங்கள் ஓதுறாங்க 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு பின்னால. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு குதிரை வீரன் அப்படியே குதிரையில வாராரு, இந்த திருடனுடைய கழுத்தை வெட்டுறாரு. கழுத்தை வெட்டினத்துக்கு பின்னால் அப்படியே அந்த திருடன் விழுறாரு. விழுந்ததுக்கு பின்னால் அவருடைய ஜனாஸா அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் ஓடிக்கொண்டு வைத்து கேட்கிறான் குதிரை வீரன் கிட்ட, யார் நீ? எனக்கேன் உதவி செஞ்சுட்டு போறாய், நீ யார்? சொன்னாங்க, நான் தான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு, நீ எனக்கு உதவி ஏன் செய்யணும்? சொன்னாங்க, நீங்க ஒரு துஆ ஓதினீங்களே, என்ன துஆ ஓதினீங்க? சொன்னாங்க, யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஅல் லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுதாம் வ பிநபியிக அல்லதி லா யுராம் வ பிநூரிக அல்லதி மதாரிஅனி அர்ஷிக் யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி யா முகீத் அகிஸ்னி. இந்த துஆவை 3-4 விடுத்த ஓதினீங்களே, முதலாவது விடுத்த ஓதக்கூடிய நேரம் ஒரு முஃமினான அடியான் உதவி தேடுறான்னு சொல்லி நான் விளங்கிக் கொண்டேன். 2வது விடுத்தம் நீங்க ஓதக்கூடிய நேரம் நான் அல்லாஹ்விடத்துல போய் அனுமதி கேட்டேன், உதவி செய்யவா. 3வது விடுத்தம் நீங்க அந்த துஆ ஓதக்கூடிய நேரம் நான் பூமிக்கு இறங்கிட்டேன். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்களுக்கு நன்மாராயம் செல்லுங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, சோதனையா, யாரெல்லாம் 2 ரக்காத்துடைய தொழுகைக்கு பின்னால இந்த துஆவை 3 விடுத்தம் ஓதி அல்லாஹ்விடத்துல உதவி கேட்டா அவருடைய உதவிக்கு வார 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நாதான் என்று சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், உலமாக்கள் உதவி தேடினது துஆவின் மூலமா. நாங்க வெறுமனே வாயால பேசிய அர்த்தம் அல்ல, அது அப்படி இப்படி நடக்குது, இது நடக்கதான் செய்யும். துனியால சோதனை வரும் தான், அந்த சோதனைக்கு சொல்யூஷன் வெறுமனே பேசுறதல்ல, துஆ. அல்லாஹ்விடத்துல கேட்போம், அழுது தொழுது துஆ செய்வோம். இந்த சோதனையுடைய கட்டத்திலும் தஹஜ்ஜுதுக்கு எழும்பேலவா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த சோதனையுடைய கட்டத்திலே ஃபர்லான தொழுகை வீட்டு ஜமாத்தா தொழையலவா? உள்ளத்தால செஞ்சுப்போம். எத்தனை பேர் என் மனைவிக்கு நான் தொழுவிச்சேன், எத்தனை பேர் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் முன்னுக்கு இமாமாக நின்று இமாம் ஜமாத் தொழுவிச்சேன். வெக்கம் இதுக்கு முன்னால நான் செய்யலே.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், கடைசியா சொல்லி முடிச்சு கொள்றது, நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட குர்ஆன்ல 10-20 ஆயத்தல்ல, 40-50-60 ஆயத்துக்கள்ல நபிமார்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன விஷயத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அவங்க ஓதின துஆக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு துஆ. சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி தந்தாங்க, முதலாவது நாங்க கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகணும் என்றா துஆவுடைய இறுதியில இந்த வாசகத்தை நீங்க ஓதுங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யாரெல்லாம் இந்த வாசகத்தை நாங்க துஆ கேட்டு முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியா இந்த வாசகத்தை யாரெல்லாம் சேர்த்துக் கொள்வாங்களோ அவர்களுடைய துஆ கபூலாவுறதுக்கு அடையாளம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈருலகத்துடைய நன்மை கிடைக்கணுமா, ஆகிரத்திலும் நல்லபடியாக இருக்கணும், துனியாலையும் நல்ல வாழ்க்கை வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனதௌ வகினா அஸாபன் நார். எங்களுக்கு தெரிஞ்ச துஆக்கள். கல்வி ஞானம் வேணுமா, வெளியில போறோம், எங்களுக்கு பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றவங்களோட பேசலாம் இருக்குது, ஒரு டிராபிக் போலீஸால பிடிச்சிட்டால் எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கும் கஷ்டம், அந்த அளவுக்கும் எங்களுக்கும் இல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி தந்தாங்க, கல்வி ஞானம் பெருகணுமா, பேச்சுடைய திறமை பெருகணுமா, நீங்க ஓதுங்க, அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், நான் மோடேன் ஆகிறத விட்டு உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். எப்படி துஆ? நான் மடேன் ஆகிறத விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். நாலாவது பாவ மன்னிப்பு கிடைக்கணும் என்றா அல்லாஹ் விரும்பக்கூடிய பாவ மன்னிப்பு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதினாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாங்க செஞ்ச அநியாயத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கலன்னா லனகூன நாங்க நஷ்டவாளி ஆகிடுவோம் யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசாலமான பரக்கத்து தேவையா, வீட்டுல விசாலமான பரக்கத்து தேவையா, ரிஸ்குக்கு நாயா பேயா அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் பஜார்ல, பரக்கத்து தேவையா, இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க, மனைவிமாருக்கு சொல்லி கொடுங்க. குர்ஆன்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின துஆ, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத்தம் மின்க் வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். சூரத்துல் மாயிதால வரக்கூடிய எல்லாம் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். குழந்தை பாக்கியம் சான்ற இடத்துல எல்லாம் கேட்போம், இன்னும் புள்ளை ஒன்றும் இல்லையா, புள்ளை ஒன்றும் இல்லையா, குழந்தை பாக்கியம் எத்தனையோ டாக்டர்ஸ்மார வைத்து மாக்குறோம். 80 வயது தாண்டினத்துக்கு பின்னால உடம்பு நடுங்கக்கூடிய பீரியட்ல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ ஓதினாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً தய்யிபா. யா அல்லாஹ், நீ எனக்கு குழந்தை பாக்கியத்தை ஓண்ட புறத்திலிருந்து வஹப்லி, எனக்கு நீ கிஃப்டாக தரணும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனையின் போது பொறுமோனுமா, முஸ்லிம்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான் பொறுமை. முஸ்லிம்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பொறுமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு, அல்லாஹ் கிட்ட உதவி எப்படி தேடணும் என்றா பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பிஸ்ஸலாத்தி வஸ்ஸப்ர் என்றும் சொல்லல, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுவையை கொண்டும் உதவி தேடணும். சோதனை வராம இருக்காரு, சோதனை வரும், சோதனையின் போது பொறுமை உள்ளத்துல வரணும், ஆவேசம் வரும், கொந்தளிப்பு வரும், கோபம் வரும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ ஒன்று சொல்லி தந்தாங்க, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ், சோதனையுடைய கட்டத்தில் எங்களுக்கு பொறுமையை தந்தது, ஈமானிய தவக்குல் எங்களுக்கு தந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம், தீராத பிரச்சனை, என்னதான் சம்பரிச்சாலும் உள்ளத்துல கவலை,
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துஆ ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். மாற்று மத சகோதரர்கள் எங்களோட நல்லுறவோட நடக்கணுமா, கண்ணியமாக நடக்கணுமா, நாங்க எங்க போனாலும் எங்களோட இன்முகத்தோட இருக்கணுமா. ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு துஆக்கள், ஒன்று ரெண்டு துஆ அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நபிமார்கள் ஒவ்வொரு துஆக்கள் ஓதி இருக்கிறார். இதை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை லேசாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனா துனியால எங்களுக்கும் சோதனை வந்து கொண்டிருக்குதுதான். கையை தூக்கி துஆ கேட்கறதுக்கு எங்களுக்கு வெட்கம், கையை தூக்கி துஆ கேட்கறதுக்கு கஷ்டம், சோம்பல், 5 நேரம் தொலையலா, தஹஜ்ஜுதுக்கு எழும்பேலா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெஸ்டாக தான் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், ரிஸ்க்ல எந்த குறையும் வச்சிடாத. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை. அல்லாஹ் பெரிய பெரிய சோதனைகளை தருவாள். சோதனையிலிருந்து விதிவிலக்கான உம்மத் அல்ல எங்கட உம்மத், சோதனைகளை காணாத உம்மத் அல்ல எங்கட உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்ட அஷத்துல் பலா, கடினமான சோதனை தான் நபி அவங்களுக்கு தான் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெருப்பு குண்டங்கள்ல வீசப்பட்டிருக்கிறாங்க. சூரத்துல் புரூஜ் பேசுது எங்களுக்கு. சார சாரையாக வீசப்பட்டாங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு கை குழந்தையும் கர்ப்பிணி தாயையும் தூக்கி நெருப்புல வீசினான் ஃபிரௌன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணம் போகக்கூடிய நேரம், அவங்கள நெருப்புல தூக்கி வீசக்கூடிய நேரம், ஃபிரௌன் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். சொன்னாங்க, உன்னைய நான் என்ன தாட்சியில் அப்படியே போட்டு பொறிச்சுற்றுவன், என்ன தாட்சி கொதிக்கப்பட்டு இருக்குது போட்டு பொறிப்பன், நீ ஒன்னே ஒன்ன மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்லணும் சொன்னாங்க, நான் ஃபிரௌன ரப்பாக ஏற்றுக்கொள்வேன். உலமாக்கள் எழுதுறாங்க, வாயால ஒரு மனுஷன் சொல்றது இருக்குது, இது இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்குது, சொல்லலாம். ஒரு இக்கட்டான கட்டம் சொல்லலாம். உள்ளத்தால் அவன் ஈமான் கொள்ளல, வாய் மாத்திரம் தான் பேசுது. உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய ஈமான் எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் வாய் வார்த்தையால கூட என்னுடைய ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். தூக்கி போடப்பட்டுச்சு, பொறிக்கப்பட்டாங்க. அந்த குழந்தைய கை குழந்தைய தூக்கி போட்டதுக்கு பின்னால அந்த கை குழந்தைய ரூஹ் போகக்கூடிய நேரம், தாய் இருக்கிற தாய் இன்னும் போடல, தாயிடத்து அந்த கை குழந்தை நேரமா சொல்லி, சும்மா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல, அல்லாஹ் வாக்களிச்சத போல சொர்க்கத்தை தந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போகக்கூடிய நேரம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் நபி அவங்களுக்கும் மத்தியில எவ்வளவு வருடம் வித்தியாசம் என்றா 2000 வருடம் வித்தியாசம். மிஅராஜுடைய பயணம் போகக்கூடிய நேரம் அப்படியே போறா, ஒரு இடத்துல சரியான மாதிரி வாசம், கஸ்தூரியை விட பெருமதியான வாசம் அடிக்குது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கேக்குறாங்க, என்ன இவ்வளவு வாசமாக இருக்குது? சொன்னாங்க, ஃபிரௌனுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஈமானுக்காக வேண்டி உயிரை தியாகம் செஞ்சா, அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளையுடைய கபர் இங்கதான் இருக்குது. அல்லாஹ் கஸ்தூரியை விட வாசத்தை வெளியாக்கி கொண்டிருக்கிறான் 2000 வருஷம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், என்ன சொல்ல வாரோம்டா, சுருக்கமான வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான நிலைமையில சந்திப்போம். ஆனா உதவி இருக்குது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்துல மாத்திரம் தான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அவசியக்கூடிய பாக்கியத்தெல்லாம் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவாயாக. யாழ்லா பாவங்களை மன்னிச்சுடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சுடுவாயாக, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சுடுவாயாக. நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். யாழ் அவசரமாக இந்த சோதனையிலிருந்து ஈடேற்றத்தை தந்தடியா அல்லாஹ். பழைய மஸ்ஜிதுகளை திறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தடியா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தடியா அல்லாஹ். துனியாவுடைய நிலைமையை பழையபடி திருப்படியா அல்லாஹ். ஒரு முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். முஸ்லிமான ஆண்கள் பெண்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். சிறுவர்கள் சிறுமிகளை பாதுகாத்துறியா அல்லாஹ். வாலிபர்கள் வாலிப பெண்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஒரு உலகத்தையும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எத்தனையோ தாய் தந்தைகள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ். அவருடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக, சுரக்கத்துடைய பூஞ்சொலை ஆக்கிடுவாயாக, நரகத்துடைய படுகொலி ஆக்காதிருப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருயா அல்லாஹ். மௌத்துடைய நிலைமையை சீராக்கி தந்திரியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தந்திரியா அல்லாஹ். இறுதி கட்டத்தை லேசாக்கி வச்சிருயா அல்லாஹ். கண்ணியமான முறையில மௌத்தை தந்திரியா அல்லாஹ்.
அல்லா. ஆக்சிடென்ட்ல மௌத்த தந்துடாதே யா அல்லா. யா அல்லா திடீர் மரணங்களை தந்துடாதே யா அல்லா. நெருப்புல பத்த வச்சுடாதே யா அல்லா. நீர்ல மூழ்கி மௌத்த தந்துடாதே யா அல்லா. கண்ணியமான முறையில மௌத்தாகணும் யா அல்லா. இறுதி முடிவை நல்லதாக்கிறியா அல்லா. சக்கராத்துடைய நிலைமை லேசாக்கிறியா அல்லா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஷஹாதத்தை மொழிந்த வண்ணமாக எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.